Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holiday. திடலுக்கு பெரியார் பிறந்த நாளுக்கு வந்திருந்தாரு. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு வெளியில வரோம். அப்போதான் வந்து இந்த மாதிரி விஜய் வராருன்னு சொன்ன உடனே நடந்து வரதாங்கிட்டையும் அப்போ பறந்து போயிட்டாரு. யாரா இருந்தாலும் சரி திடலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா நினைவிடத்துக்கு தான் போவாங்க. ஆனா இவங்க அங்கெல்லாம் போகல. வந்தாங்க வச்சாங்க, உடனே ஒரு வித்தின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இன்னொன்று, நடிகர் விஜய் எப்போ வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்றது அங்கீகாரன்றது அவர் பெரியார் சிலைக்கு மாலையை வச்ச பிறகுதான் அவர் வந்து அரசியல்வாதியாகவே கருதப்படுறாரு. பெரியாரை இல்லாம இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஆசிரியர் கி வீரமணி இது வரைக்கும் விஜய் வந்து திடலுக்கு வந்திருக்காரு, இதை பத்தி எதுவுமே பேசலையே. அப்படிங்கும் போது என்னடா இது அப்படின்னு யோசிக்க வேண்டியது. நீங்க எங்களுடைய பத்திரிகை விடுதலை இருக்கு பாருங்க, மறாவது நாள் பத்திரிகையில யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தினாங்களோ அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்ததுல அதுல 8ஆம் பக்கத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய புகைப்படமும் வந்தது. இப்பொழுது விஜய் அவர்கள் ஆதரித்து பேச போறாரா எதிர்த்து பேச போறா அப்படின்றது இந்த புகைப்படத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அவனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன. புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு, மாநாடு போறாரு. இப்போ திராவிடர் கழகம் வந்து என்ன எதிர்பார்க்குது, திமுகவோட பி டீம் மாதிரி இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் தானே இருக்கும். இப்ப மாநாட்டுக்கு ஆசிரியருக்கு அழைப்பு விடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, போவாரா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணியம்மை அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திடல் வந்திருந்தாரு, உங்களோட பார்வை என்ன? இப்ப கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு. கொடி, கட்சியினுடைய பெயர் கொடி வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, கொடியினுடைய வரலாறை சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது 2வது ஒரு கட்சியினுடைய தலைவர் திடலுக்கு பெரியார் பிறந்த நாளுக்கு வந்திருந்தாரு. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு வெளியில வரோம். அப்போதான் வந்து இந்த மாதிரி விஜய் வராருன்னு சொன்ன உடனே நடந்து வரதாங்கிட்டையும் அப்போ பறந்து போயிட்டாரு. கரெக்டாக எப்படி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு தெரியல, அந்த டைமிங்கு. ஆனால் நடந்தே வந்தார். கையில் வந்து ஒரு தட்டோடு அதில் வந்து பூ வச்சு மாலையோடு வந்தார், வச்சாரு. அப்புறம் ஃபோட்டோ இது பண்ணாங்க. அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டார். ஓகே, இந்த இடத்துல என்ன கேள்வினா, இப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம பார்த்தோம், அதாவது பெரியாரினுடைய அந்த சிலை இருக்கு, அந்த சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தினாரு. அந்த சிலை எத்தனை வருஷமா இருக்கு, பிளஸ் வந்து அங்கதான் இயல்பா எல்லாருமே மரியாதை செலுத்துவாங்களா? அதாவது 2015 தான் அந்த சிலை வச்சாங்க. நம்ம ஆசிரியர் ஐயாவும் பேராசிரியர் அன்பழகனும் வந்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சிலை தான் இருந்துச்சு. இந்த பெரிய சிலைன்றது 2015 வச்சது. மகளிர் கருத்தரங்கம் அதே செப்டம்பர் 17 அப்போ தான் அதை திறந்து வச்சாங்க. பொதுவாக நீங்கள் தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க, இல்லை அரசு அலுவலர்கள் யாராவது அஃபிஷியலாக வராங்க அப்படின்னா இங்கே கட்சிக்கு தகவல் கொடுத்து இங்கே யாராவது கழகத்துலேருந்து அவங்க போய் ரிசீவ் பண்ணி அவங்கள உள்ளே இருக்கக்கூடிய ஐயாவினுடைய நினைவிடம், தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் தான் அங்கே தான் வந்து மலர் வளைய வைப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான நினைவிடங்கள்னால் அது பெரியார் நினைவிடம், அண்ணாவுடைய நினைவிடம்ன்றது, கலைஞர் நினைவிடம், அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி திடலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நினைவிடத்துக்கு தான் போவாங்க. ஆனால் இவங்க அங்கெல்லாம் போகல. வந்தாங்க வச்சாங்க, உடனே ஒரு வித்தின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இன்னொன்று, நடிகர் விஜய் எப்போ வந்து ஒரு அரசியலினுடைய கட்சியினுடைய தலைவர் அப்படின்றது அங்கீகாரன்றது அவர் பெரியார் சிலைக்கு மாலையை வச்ச பிறகுதான் அவர் வந்து அரசியல்வாதியாகவே இப்போ கருதப்படுறாரு. ஏன்னா அந்த விமர்சனங்கள் அதிகமாக இப்போதான் வந்திருக்குது. அந்த அன்னைக்கு என்ன பேசப்பட்டது அங்க திடல்ல? ஏன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நீங்களும் அங்கதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. அவர் போன பின்பாக இந்த செய்திகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பேசப்பட்டது, திடலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த அன்னைக்கு அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு திடல்ல? அது வந்து ஒரு 3 மணி இருக்கும், 2:45 3 மணிக்குள்ளதான் இருக்கும் அவர் வந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தலைவர்கள் வந்தவர்கள் பேசுகிற கட்சி தோழர்கள்லாம் கூட கிளம்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் அங்கே இருந்திருப்பாங்க. அதுவும் நேரம் கடந்தால் எல்லாரும் நாங்களாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து மகிழ்ச்சி தான் தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம கட்சியை சார்ந்தவங்க சாராதவங்க இது போல் அப்படின்னு.
நீங்கள் பெரியார் திடல் தாண்டி வேற எங்கேயாவது அவர் வந்து மலர் வளையமோ அல்லது மாலை போட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக ஆயிருக்காது. ஆனால் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை இடத்துக்கு வந்து அவர் வந்து மாலை வச்சு மரியாதை செலுத்துறது தான் பெரிய அளவுக்கு இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. பரவாயில்ல, அவர் வந்து ஒரு தலைவர் பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்கு திடலுக்கு பெரியார் திடலுக்கு போயிருக்காரு அப்படின்றது வந்து உள்ளபடியே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. அதான் இது தொடர்பாக வந்து ஆசிரியர் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம இருக்காரு. ஒருவேளை நம்ம இப்போதைய நிலையில வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கோம். நம்ம எப்பயுமே தாய் கழகமா இருக்கக்கூடிய திகால இருந்து தான் திமுக வந்தது அப்படின்னால நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால ரியாக்ட் பண்ணாம இருக்கமா? ஏன்னா இப்போ திமுகவை சேர்ந்திருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம், பெரியார இல்லாம இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வரைக்குமே எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஆசிரியர் கி வீரமணி இது வரைக்கும் விஜய் வந்து திடலுக்கு வந்திருக்காரு, இதை பத்தி எதுவுமே பேசலையே அப்படிங்கும் போது என்னடா இது அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு தலைமை ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான். இப்போ அமைச்சர்களோ மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அதை உணர்ந்து வாழ்த்து சொல்கிறாரு. அதே போல் மற்ற அமைச்சர்களோ இல்லை திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களோ அதை பேசுகிறாங்க. ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களுக்குமே சடனாக ரியாக்ட் பண்ணிட மாட்டார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் வரவேற்கிறது மட்டும் இல்லை, எதிர்ப்புகளாக இருந்தாலும் கூட சரி. நீங்கள் எங்களுடைய பத்திரிகை விடுதலை இருக்குது பாருங்கள், மறாவது நாள் பத்திரிகையில் யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தினாங்களோ அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்ததில் அதில் 8ஆம் பக்கத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய புகைப்படமும் வந்தது. அவங்களுடைய கட்சி தொண்டர்களோ அல்லது ஒருவேளை நம்மளுடைய இந்த தொலைக்காட்சி மூலமா பார்க்குறவங்க கூட நடிகர் விஜய் கூட அதை பார்க்கலாம். ஸோ அப்போ என்னன்னா அதை வந்து ஒரு வாழ்த்துன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ விடுதலையில் வந்ததே வந்து விஜய்க்கான ஒரு அங்கீகாரமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை வரவேற்கணும் தானே அர்த்தம். என் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா நீங்கள் வர்றீங்கன்னா, இல்லை நான் எதிர்கருத்து பேசக்கூடியவங்களா இருந்தாலும் வாங்கன்னு வரவேற்கிறது தான் எனக்கான மரியாதை. அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க தகவல் கொடுத்து வந்தாங்களோ தகவல் கொடுக்காம வந்தாங்களோ சரி, பெரியார் ஐயாவோடைய அந்த நினைவிடத்துக்கு போகணும், பெரியார் திடலுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்க, அவருடைய நேரத்தை அதுக்கு ஒதுக்கி வந்திருக்காரு, அதை நம்ம பாராட்ட தானே செய்யணும். ஓகே, இப்போ அவருடைய அந்த சித்தாந்தமே கொள்கையை வந்து திராவிடர் கழகத்தை நோக்கி தான் இருக்க போகுது, திராவிட சித்தாந்தத்தை நோக்கி தான் இருக்க போகுது அப்படின்லாம் வந்து இப்போ பேசப்படுது. காரணம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் ஆல்ரெடி அப்பப்போ அறிக்கை கொடுக்குறாரு, தன்னுடைய நிலைப்பாடை சொல்றாரு. நீட்டாக இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜய் அவர்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்போ இவர் திராவிட அரசியலை நோக்கி தான் இவருடைய அரசியலே இருக்க போகுது அப்படின்னு பேசப்படுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் தான். ஒன்று பெரியாரை ஆதரிக்கக்கூடிய அரசியல், மற்றொன்று பெரியாரை எதிர்க்கக்கூடிய அரசியல். இப்பொழுது விஜய் அவர்கள் ஆதரித்து பேச போறாரா எதிர்த்து பேச போறா அப்படின்றது இந்த புகைப்படத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அவனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எந்த நோக்கத்திற்காக கட்சி துவங்கப்பட்டிருக்கிறதுன்றத சொன்னால் மட்டும்தான் அது நமக்கு தெரியும். இப்போ கட்சியினுடைய அந்த மாநாடுன் போது கொள்கைகள் எல்லாம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே ஊடகங்கள்லயா இருக்கட்டும், பத்திரிகையாளர் இருக்கட்டும், அவருடைய செயல்பாடு எல்லாமே வந்து திராவிடத்தை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறித்து வந்து சொல்றாங்க. ஏன்னா அவர் பெரியார படிங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஆனா முதல் முறையா வந்து விஜய் அவர்களை நேரடியாக மாலை அணிவிக்கிறார் அப்படின்னா அதுதான் முதல் முறை. அப்படிங்கும் போது அப்போ இது எல்லாமே கொள்கை ரீதியா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியாது, திராவிட கொள்கையை நோக்கி தான் விஜய் வராரு அப்படின்னு. அப்போ நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது உடைமை கருத்தை நீங்க எல்லாரும் ஆதரிப்பாங்களா, இல்ல வலதுசாரி சிந்தனையை ஆதரிப்பாங்களா? திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை வந்து பொது உடைமை இயக்கம் தான். எல்லாருக்குமான அனைத்தும் அனைவருக்கும் அப்படின்றதான், அனைவருக்கும் அனைத்தும்ன்றதான் திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்போ நீங்க அதை ஆதரிப்பீங்களா, இல்லை விதிப்படி தான் நடக்கும் என்ன இருக்கு இதுதான் சொல்ற விஷயத்த நீங்க ஆதரிப்பீங்களா? இப்போ திராவிடர் கழகம் எந்த ஒரு விஷயத்தை அடிப்படையில் இதுதான் சொல்றாங்களோ அதே தான் வந்து அரசியல் ரீதியாக மறைந்த நம்முடைய தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அதை வைத்து தான் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கும். நீங்கள் அது இடஒதுக்கீடாக இருக்கலாம், பெண் விடுதலை சார்ந்த திட்டங்கள் நலத்திட்டங்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், மாநில சுயாட்சியாக இருக்கலாம், டெல்லியினுடைய ஆதிக்கத்தை வந்து எதிர்ப்பாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து எங்களுடைய அறிக்கைன்றது ரொம்ப முக்கியமானதாக தமிழ்நாட்டில் எல்லாரால பார்க்கப்படக்கூடியது. ஆசிரியருடைய அறிக்கை, திராவிடர் கழகம் என்ன இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இன்றைய அரசியல் சூழலை எப்படியாவது அனலைஸ் பண்ணியிருப்பார்.
இன்னைக்கு நீட்டை பற்றி அவருக்கு முழுமையான புரிதல் இருக்கா என்னன்னு தெரியாது. ஆனால் நீட்டுனால மாணவர்கள் சாவுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன் நீட் எழுதாத படிக்காதவங்கலாம் வரலாற்றில் வந்து பெரிய இடம் பிடிச்சதே கிடையாதா? இந்தியாவில் தாண்டி எத்தனையோ மருத்துவர்கள் இன்னைக்கு வெளிநாடுகளில் வந்து மிகப்பெரிய ஆட்களாக இல்லையா அப்படின்றதெல்லாம் அவருக்கு யோசிச்சிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இது வேணான்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, இது வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியலாக உங்களுக்கு தெரியும். அப்போ அது உங்களை எங்கே கொண்டு வந்து நிற்கணும், பெரியார் திடல பெரியார்கிட்ட தான் நிப்பாட்டும். அப்போது இது வந்து அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்து பேசும் பொழுது அப்போது அது திமுக அதிமுகன்ற இந்த வரிசையில் தானே வந்து நிற்க முடியும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மதிமுக அந்த வரிசையில் தான் இப்போ தமிழக வெற்றி கழகமும் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை தாவேக்காட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னவா இருக்குது? இப்போ விஜய்டேருந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, மாநாடு போக போகிறாரு. இப்போ திராவிடர் கழகம் வந்து என்ன எதிர்பார்க்குது? நீங்கள் அவருடைய அரசியல் கட்சியில் நீங்கள் சொன்னது போல், குறிப்பிட்டு சொன்னதை போல் தலைவர்கள் சிலைக்கு மாலை போடணுன்றதை சொன்னார். சமத்துவம் வேணும் அப்படின்றத அவருடைய அறிக்கையில் முதல்ல சொல்லியிருந்தார். நீங்கள் ஐயாவுடைய சிலைக்கு பெரியார் திடலுக்கு வந்து மாலை போட்டது அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருந்தார், சமத்துவம் சமதர்மம் என்கின்ற பயணத்தில் நம்ம நோக்கி போவோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பெரியாருடைய பாதையை நோக்கி நம்ம போவோம்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? அதே போல் நீங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே நான் ஒரு புதிய அரசியல் வரேன் அப்படின்னும் போது வறுமையை ஒழிப்பேன்னு சொன்னார், ஊழலற்ற ஆட்சி அப்படின்றத சொன்னார். திருப்பி அவருடைய கட்சிக்கு பேர் என்ன வச்சார்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வச்சார். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து மாறுபட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி இருக்குதுல்ல, த சாயில் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படி இருக்கும்போது அந்த கட்டமைப்பை நோக்கி தான் உங்களால பயணம் செய்ய முடியும். இதை தவிர்த்து நீங்க தனியா ஒரு விஜய் அவர்கள் என்ன பேசிட முடியும்? இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா திராவிடம்னு ஏதாவது ஒரு இடத்துல வருமோ? இப்போ நீங்கள் தேமுதிகவை குறிப்பிட்டு சொன்னீங்க, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒன்று வலதுசாரியாக இருக்கலாம், இல்லை தமிழ் தேசியம் சார்ந்து போகலாம், அல்லது மையம் மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக அவர் சொல்ல வராரு போல இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. கடைசியாக வந்து இப்போ பெரியார் தான் நம்மளுடைய தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ண போவதாக எல்லாருமே இப்போ பேசுகிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் பெரியாரை விட தனி தமிழ்நாடை பற்றி பேசியவர்கள் யாரு? நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறீங்க, அது முழுமையான ஒரு தமிழ் தேசியமா? தமிழ்நாடுன்றது தான் முழுமையான தமிழ் தேசியத்திற்கான விடுதலை. தமிழ் தேசியன்றதை விட அதுதான் தமிழ்நாட்டின் சுதந்திரத்துக்கு அடிப்படை, சரிங்களா? அப்படி இருக்கும்போது பெரியாரை விட இங்கே தமிழ் மொழிக்கு சார்ந்தோ அல்லது தமிழருடைய உரிமை சார்ந்தோ இங்கே யாரெல்லாம் பேசுனது கிடையாது. சும்மா மேடைகளை அங்கங்கே இங்கே ஒருத்தர் வந்து டைலாக் வேணால் பேசலாமே தவிர அவரை போல உழைச்சவங்க யார் இருக்காங்க? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தமிழர்கள் நலம் சார்ந்தவர் பேசினாலும் நமக்கு மகிழ்ச்சி தானே. நீங்கள் வெறும் தமிழர்களுடைய நலம் சார்ந்து பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் எதெல்லாம் செய்கிறாங்களோ அதையும் நீங்கள் எதிர்த்து தானே ஆக முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான பிஜேபி எதிர்ப்பு மனநிலையாக தானே இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா, அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க? நம்ம அந்த கணக்குலையும் போக முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவருடைய கட்சி என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்பதை அவர் தான் அறிவிக்கணும். நம்ம வந்து படங்களையோ அல்லது இந்த சொற்களையோ வச்சு நம்ம வந்து யூகிச்சு பேச முடியாது. இப்போ எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திமுகவோட பி டீம் மாதிரி இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன்லாம் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் தானே இருக்கும். அவங்க நினைச்சது பிளான் போட்டது ஒன்று. இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான மக்களால் விரும்பப்படக்கூடிய இளைஞர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் அரசியல் சார்ந்து வராரு அப்படின்னும் பொழுது இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த கட்சிகள் 2 தான், திமுக அதிமுக. அதிமுகவை வந்து என்னதான் சொன்னாலும் இன்றைக்கும் கட்சி தொண்டர்கள் கோட்பாடு, அதாவது அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பெல்லாம் அதிமுக தான் இன்றைக்கி இருக்காங்க, திமுக கடுத்து. அப்போ இந்த கட்சிகளை எதிர்தான் இவங்க அரசியல் நடத்துவாங்கன்றது இயல்பான ஒரு தாட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த அடிப்படையில் தேசிய அரசியலை நோக்கி வருவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்துருக்கலாம். பிஜேபிக்கு போய் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு என்ன சார் இருக்குது இங்கே? ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லுங்கள். நீங்கள் செய்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களை தான் செய்கிறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஜிஎஸ்டி மாநாடுன்ட்டு கூப்பிட்டுட்டு கேள்வி கேட்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதை வந்து அவர் வந்து தவறுன்னு சொல்லி அவரை தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த மன்னிப்பு வீடியோவை வந்து வெளியிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய பிஜேபியை நோக்கி நடிகர் விஜய் போவாரா? அப்போ அவர் வந்து என்ன, இப்போ 2 விஷயம். ஒன்று வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில ஆட்சியை எதிராக வந்து அவர் அரசியல் பண்ணணும்,
இன்னொன்று வந்து நீங்க சொல்லக்கூடிய பாஜக அரசை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணணும். இந்த 2 விஷயம் வந்து கண்டிப்பா அவர் பண்ணியே ஆகணும் 2026 அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது இது எப்படி திராவிடர் கழகம் பார்க்கும்? நாங்க தான் சொல்றோம்ல, உங்களுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? அதை இன்னும் அந்த வச்சு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறீங்க. அவங்க எங்க வெளியிட்டாங்க? நீங்க சொல்லுங்க, ஏதாவது அவங்களுடைய இல்ல இப்ப கட்சி தமிழர் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில வருது. ம். அதே மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ் பேஸ்ட்ல எல்லாமே திமுகவா இருக்கட்டும், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன நிலைப்பாடு வச்சிருக்கோ அதே நிலைப்பாடு தான் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கு. அப்ப இது தமிழர் நலம் சார்ந்து தான் இந்த கட்சி இயங்க போகுது அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுல. இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்குதுல நம்மளுக்கு. நீங்க தமிழ்நாட்டுல தமிழர் நலன் சார்ந்துதான் கட்சி நடத்த முடியும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை சார்ந்துதான் பேச முடியும். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்ட்ராங்கா இந்த காரணத்துக்காக தாங்க நாங்க அரசியல் தொடங்க போறோம், இதுதாங்க எங்களுடைய கோட்பாடு அப்படின்றத வந்து அவர் சொல்லணும். ஏன்னா இப்போ மாநாடு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த மாநாட்டில் அறிவிப்பாரா நம்ம பார்க்கலாம். நீங்கள் மக்கள் நீதி மையம் நடிகர் கமலஹாசன் வந்தார், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அப்படி வந்து அரசியல் கட்சிகள் தொடங்கணும் வரணும் அப்படின்றது நடிகர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம சிவாஜி கணேசன் அவர்களும் திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து அப்படியெல்லாம் இருந்து அரசியல் வேணான்ட்டு ஒதுங்கி போனவர் தான். அப்படி வந்து பல்வேறு தரப்பட்டவங்க இருந்திருக்காங்க. இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டா கூட இவர்களுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் வந்தார். மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணின்னு சொன்னார். கடைசியில் அதிமுகவுடைய கூட்டணிக்கு போகலையா? அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர்ன்ற வரிசையில் உட்கார வைக்கலையா? அப்புறம் ஒன்றுமே இல்லாத கட்சியை வாஷ் அவுட் பண்ணலையா? அரசியல் வந்து அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது, சரிங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நீங்க ரெகுலரா வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல் இவ்வளவு எளிது கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ கொள்கை பிடிப்பு கண்டிப்பா விஜய்க்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. இது வரைக்கும் நீங்க கவனிச்ச வரைக்கும் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவரை வந்து முழுமையா இன்னும் இறங்கி வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. கட்டமைப்பு ரீதியாக அங்கங்கே சொல்லியிருக்கிறாரு. இன்னும் எனக்கு என்னவோ அவர் நடிகராக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பெரியார் திடலுக்கு வந்த பிறகு தான் அவர் ஒரு அரசியல்வாதி என்கின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு இது என்னுடைய எண்ணம். ஏன்னா ஒரு தலைவர் சிலைக்கு போயிட்டு மாலை வச்சதில் என்ன சார் தப்பு இருக்குது? அதுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு இவங்க சொல்றது. அவங்க கூட என்ன சொல்றாங்க, விநாயகர் சரி ஒருவேளை இப்போ பாஜக காரங்க தமிழிசை எல்லாம் சொல்ற மாதிரி, எல்முருகன் எல்லாம் சொல்ற மாதிரி திமுகவுடைய பி டீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவுடைய பி டீமா இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு வந்து பி டீம், சி டீம், டி டீம்? திமுகவே போதும், சரிங்களா? அப்ப திமுகவை விட்டு கொடுக்காது திராவிடர் கழகம். எப்ப எப்படி விட்டு தரோம்? தாய் கழகம் நாங்க தான், நாங்க எப்படி திமுக விட்டு கொடுக்க முடியும்? திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய சார்ந்திருக்கும் கூட விஜயினுடைய ரசிகரா இருக்கலாம். இப்ப அவங்க கூட வந்து விஜய் கட்சியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? ரசிகர் இதை எப்படி திராவிடர் கழகம் பார்க்க போகுது? பாருங்க, ரசிகர்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா சொல்ல முடியாது, சரிங்களா? நீங்க எது எப்படியா இருந்தாலும் திமுக வந்து இன்னைக்கு நேத்தது கிடையாது, பல ஆண்டுகாலம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டாங்க. அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே கலைஞர் வந்து சமாளிக்கலையா? 14 வருஷம் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து 5 முறை முதலமைச்சர் ஆகலையா? அதெல்லாம் வந்து திமுக வந்து இது போல ஒரு நடிகர் வர்றதுனாலாம் வந்து ஒன்றை பயந்து சலசலப்புக்கு ஆளாகிறவங்களாம் கிடையாது. ஏன்னா இங்கே அடிப்படை தத்துவம் இருக்குது. உங்களுக்கு அண்ணா காட்டிய அந்த கொள்கை வழி இருக்குது, ஐயா காட்டிய அந்த சமூக நீதி சமத்துவ கொள்கை கோட்பாடு இருக்குது. அதனால வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலமே என்னன்னா இளைஞர்கள், ரசிகர்கள், அவ்வளோதான். அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அரசியல்ன்றது அதை வச்செல்லாம் வர முடியாது, அவ்வளோ எளிதாலலாம் வந்து அவரால் பண்ண முடியாது. அப்படி அந்த உறுதி அவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய கொள்கையை சொல்லி அந்த கொள்கைப்படி அவர் நிற்கணும். அப்பதான் வந்து அதை நம்ம அங்கீகரித்து சொல்ல முடியும். இல்லை இப்போ 2026 தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில் வந்து தொடர்ந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. புசி ஆனந்துமே அதை சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது 2026 உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச்சை தொடர்ந்து இப்போ சீமான் அவர்களுமே இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவரா இப்போ இருந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குது? நான் அதான் சொல்றேனே, யார் பேசலாம் சார், கூட்டம் வந்து கூட்டப்பட்ட கூட்டத்துல அல்லது கூட்டி வைக்கப்பட்ட கூட்டத்துல அதிகமா கூடுறாங்கங்கிறீங்க. யாரா இருந்தாலும் சரி, அதை நீங்க இப்ப இளைஞர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீமான் ஒரு கூட்டம் போட்டாருன்னா இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம கண் கூட பாக்குறோம். சரி, இப்ப விஜயுமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை கவரக்கூடிய நபரா இருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி தலைவரா இருக்காரு, இப்போ துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு. அப்போ 2026 இளைஞர்களை மையப்படுத்தி தான் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற
விஷயத்த நோக்கி போகுதா? இல்ல அப்படிங்கிற அது விஷயம் வந்து இருக்குல்ல. அவரவர்களுடைய எண்ணங்கள் தாட் அப்படி நம்ம சொல்லலாம். நீங்க கூட்டம் வந்து எல்லாத்துக்கும் தான் கூட்டம். நீங்க ரோட்ல யாராச்சும் ஒருத்தர் நின்னு டான்ஸ் பண்ணாலும் அதையும் கூட வேடி பார்த்துட்டு தான் போவோம். நம்ம மக்களுக்கு வந்து இயல்பா அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு. இன்னொன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டங்கள் கேட்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது. இப்ப நாங்க நடத்துற திராவிடர் கழக கூட்டத்தையே கடவுள் மறுப்பு, ஜாதி ஒழிப்பு எல்லாம் பேசுற கூட்டத்தையே நம்பிக்கை உள்ளவங்களே நின்னு கேட்டு கை தட்டிட்டு நல்லா பேசினோமான்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய மனநிலை அப்படி இருக்கு. கூட்டம் கூடுவதெல்லாம் வச்சு ஓட்டு கிடைக்கல நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு இதே மாதிரி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல வந்து இளைஞர்கள் குஜராத் மாடல் அப்படிலாம் சொல்லி அப்போ வந்து வாக்கு வந்து வாங்கினாங்க. அதுல வந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்றாங்க. ஆனா இப்ப அவங்களால அதை வந்து பண்ண முடிஞ்சுதா? கிடையாது. ஏன்னா இவர்களுடைய ஆட்சி என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல மக்கள். அதே போல ஒருத்தருடைய வருகையினால கூடுதலா வேணா அவர் ஓட்டு வாங்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் மக்கள் நீதி மையம் வந்து எம்பி எலெக்ஷனில் நின்னாங்க, அவங்க நிறைய வாக்குகளை வாங்கினாங்க. அதுபோல் ஏதாவது அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக பணம் ஓட்டுன்றது வாங்கலாமே தவிர, ஆனால் அரசியல் களம் இதை வச்சு மட்டுமே கிடையாது. அதனால வந்து நீங்க உதயநிதி அவர்களை இவர்களோட வந்து கம்பேர் பண்றது வந்து சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் கம்பேரிசன் சரியா இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல இருக்கிறாரு. ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கம் இருந்துச்சு, இப்போ தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 100 உள்ளாட்சி பிரதிநிதிகள் விஜய் அவருடைய போட்டோவை காமிச்சு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவர் கட்சியா இப்போ கன்வெர்ட் ஆகிறார். அப்படிங்கும்போது அவருக்கான ஒரு பட்டாளம், அவருக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது உருவாகுது இல்ல? இருக்குதுன்னு நான் சொல்றேன். விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க, அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. நான் அதான் சொல்றேன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளஸ் அது மட்டும்தான். நீங்க திராவிடர் கழகத்துல இருக்கீங்க, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? நான் எப்படி போடுவேன்? போட மாட்டேன். இல்ல உங்க திராவிடர் கழகத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரியும். ஒரு சில பேர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தவங்க கூட இப்போ விஜயினுடைய அந்த கட்சியில சேர்றதையும் நம்ம பாக்குறோம். அந்த ஒரு விஜய்க்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு பாருங்க. எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகல இருந்த நிறைய பேர் கூட இன்னைக்கு வந்து விஜய் கட்சியில போய் ஜாயின் பண்றாங்க. பிஜேபியில இருக்கிறவங்க கூட தான் போவாங்க. அது அவர்களுடைய மனநிலை. நம்ம அங்க போனா ஏதாச்சும் பொறுப்பு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் திராவிடர் கழகத்துல இருக்கிறவங்க திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்ப திராவிடர் கழகத்துல இருந்துட்டு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க வச்சுப்பீங்களா? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களே, இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே என்னை பார்த்து மணியம்மை எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா வாழ்த்துக்கள், நில்லுங்க, வேணா எங்களுடைய ஆதரவு போட மாட்டோம். நான் புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து நேரடி அரசியல்ல கிடையாது, அதாவது திராவிடர் கழகம் நேரடி அரசியல்ல கிடையாது, திமுக தான் அதனுடைய அடுத்த வருஷம் நம்ம பார்க்குறோம். இப்போ திராவிடர் கழகத்தில் இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து இத்தனை நாள் திமுகவுக்கு ஓட்டு அளிச்சது போர் அடிச்சிருச்சு, நான் வந்து இப்போ விஜய்க்கு போடலாம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேன் ஒரு இளைஞரா அப்படின்னா, நீங்க போட விடுவீங்களா? இது என்னது போர் அடிக்கிறதுக்கு என்ன இது? நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போர் என்ன சொல்ல வராரு? எனக்கு கொள்கை பிடிச்சிருச்சு, மாநாட்டுல கொள்கை அறிவிச்சிட்டாரு, கொள்கை என்ன நான் கேட்கிறேன். அப்போ வந்து அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருச்சு, இளைஞரா இருக்காரு, அவருடைய திரைப்படங்கள் நான் பார்த்திருக்கேன், ரசிச்சிருக்கேன், நான் வந்து போடணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க கோட் படத்துல காட்டுற மாதிரி சிஎம் 2026 அந்த நம்பர் பிளேட் காட்டுற மாதிரி ஒரே வருஷத்துல வந்து முதலமைச்சர் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து விஜய தப்பா கணக்கு போடுறீங்க. நான் சரியா தான் கணக்கு போடுறேன். நீங்க வந்து ஊடகத்துல இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கான பதில் நான் சொல்றேன். அதாவது நீங்க உதயநிதி அவர்கள் அமைச்சரையும் விஜய் அவர்களையுமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து பாரம்பரியமான அரசியலை பார்த்துக்கிட்டு வராங்க, சரிங்களா? சின்ன வயசுல இருந்து இதை பார்த்துருக்காங்க. மிசா காலகட்டத்துல இதையே தான் வந்து நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா இவர் தளபதின்னு சொன்னா எல்லாரும் விஜய் தவறு, இளைய தளபதி தான் அவரு, சரிங்களா? தளபதின்றது ஒரே ஒருத்தர் தான், அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவரையுமே அப்படிதான் சொன்னாங்க. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு 7 கட்டம் சரியில்லை, 8 கட்டம் சரியில்லை, ராசி இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய மானஸ்தர்கள்லாம் பேசினாங்க. அவர் வந்து வெற்றிடம், அவருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் கலைஞருக்கு மாதிரி ஆளுமை இல்லைன்னெலாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு சிறந்த முதலமைச்சர்ன்ற இடத்துக்கு அவர் வந்துட்டார், சரிங்களா? அதனால எந்த ஒரு மனிதருமே வந்து அப்படி இப்படின்லாம் வந்து அவரை வந்து ஒரு மனத்தடையை ஏற்படுத்தணும்லாம் பேச முடியாது. அப்போது அந்த வழி வந்திருக்கக்கூடியவர் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ஒரு துறையினுடைய அமைச்சராக இருக்கார்.
அதுவும் குறிப்பிட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலாக இவர் வந்து கவனிக்கணும் அப்படின்றதே வச்சுருக்காங்க. ஏன்னா உலகம் முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் போகிறாங்க அப்படின்றதுக்காகவே அந்த துறை வச்சுருக்கக்கூடியவர். கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்னா அது முதலமைச்சர் ஏற்கனவே இருந்த பொறுப்பு. அப்படி வந்து களப்பணி செய்கிறாரு. நீங்கள் இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் அடிப்படையில் இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்றைக்கு வந்து கட்சி ஆரம்பித்த ஒருத்தரோட நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இறுதியாக விஜய்க்கு சொல்ல வர்றது என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்ந்திருக்கவங்களுக்கு சொல்ல வர்றது என்ன? சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய அறிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. பெரியார் ஐயாவை பற்றி நீங்கள் சொன்ன அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அரசியலில் நிற்பது வந்து எல்லாருக்குமே இந்திய அரசியல் அமைப்பு வந்து அந்த இது வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதே போல் நீங்களும் தமிழ்நாட்டு சார்ந்த உரிமைகளை பேசுங்க, சமூக நீதிக்கு ஆதரவாக இருங்க, உங்களுடைய ரசிகர்களை நல்லபடி வழி நடத்துங்க. குறிப்பாக பெண்களை சகோதரிகளாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த உங்களுடைய கொள்கை வழிபாடுகளை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓகே, இப்போ திடலுக்கு வந்து அவர் வந்தார், பெரியார் மரியாதை செலுத்தினார். அது மட்டும் இல்லாமல் பெரியாருடைய கொள்கைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ மாநாட்டுக்கு இப்போ ஆசிரியருக்கு அழைப்பு விடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, போவாரா? முதல்ல அப்படி ஒரு வாய்ப்பு அவர் சொல்லட்டும். அது போகிறாரா இல்லையான்றது அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் வந்து ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். 80 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருந்தவர். பல ஏற்றத்தாழ்வுகள் அரசியலில் சந்தித்தவர். பெரியார் ஐயாவுடைய பயணித்தவர். பல முதல்வர்களுக்கு ஆலோசனை சொன்னவர் அவர். அப்பேற்பட்ட ஆசிரியர் அவர்கள் அவர் முதல்வர்ன்றது வந்து ஒரு நாள் முதல்வரா இல்லை கோட்ல வர முதல்வரா இல்லை நிஜ முதல்வரா அப்படின்றத அவர் மாநாடு நடத்தின பிறகு பார்ப்போம். ஒருவேளை அப்படி அழைப்பு கொடுத்தால் திராவிடர் கழக தலைவர் போவாரா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holidays.